அவருடைய டைரக்ஷன் கேட்கவா வேணும். ஆக்சுவலா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருமே அவர் தான். அண்ட் அவர் வந்துட்டு ஆக்சுவலா ஸ்டோரி சொல்றதை கேட்கும் போதே வந்துட்டு நமக்கு ஃபுல்லா படம் வந்துட்டு கண்ணில் பார்த்த மாதிரி அந்த ஒரு தன்மை வந்துடும். ஒரு 100-150 வாட்டியாவது கதை சொல்லியிருப்பாங்க. அதுவும் சில நேரத்துல வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடா வச்சு கதை சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டோமே இத்தனை வாட்டி அப்படின்ட்டு நம்ம கூட டயர்ட் ஆகும். ஆனா அவர் டயர்ட் ஆக மாட்டார். திருப்பி அதே எனர்ஜியில உட்கார்ந்து 4 ட்ராக் ஓபன் பண்ணோம், எஃபெக்ட்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி அந்த கிளங் கிளங் அதெல்லாம் போட்டு அப்படியே திருப்பி ஃபுல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவாரு அந்த மாதிரி. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு லிட்டரலா வந்து நாங்கெல்லாம் அப்படியே பயந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடி அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படிதான் இருப்போம். வேற ஒரு லெவல் டெரர் அப்படி இருந்தது. இப்போ நான் அப்படியே கெட்டி பிடிச்சி ரொம்ப பாசமா அப்படி நெருக்கமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். பட் பேக் தென் இட் யூஸ் டு பி எக்ஸாக்ட்லி. சேஸ்வரியா சார், சார் 25 வருஷம் ஆனாலும் குஷி படத்துல நிறைய பேர் பேசப்படுறது, நிறைய வந்து ரசிச்சு பார்க்கறது வந்து அந்த இடுப்பு சீன். அது ஐடியா எங்க வந்தது, யார் கொடுத்தா, இன்ஸ்பிரேஷன் என்ன, அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏதோ தோணுதாங்க, அந்த டைம்ல தோணுது. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் சப்ஜெக்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையா இருக்கும், பணம் பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும், 2 எதிரி குடும்பங்கள் இருக்கும், அதுல உள்ள பிள்ளைங்க 2 லவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஹிந்து முஸ்லீம், ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்றதுனால ஸ்பெஷலா இருக்கணும்னு பண்ணோம். அப்ப என்ன பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை. அவங்க தான் வெளியே வில்லனை வெளியே வைக்கா உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுது. அப்போ அந்த சண்டை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, எப்போ பார்த்தியான்னு கேட்டா ஆமா இப்ப நான் பார்த்தேன், இப்ப என் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப நான் பார்க்க கூடாது, அதான் முடிஞ்சது, அதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் செகண்டா தான் இருக்காது. பட் ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன த்ரெட்டை கிரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனா அது ரைட்டிங்ல போறதான். அது மாதிரி ஒரு அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அந்த டைம்ல ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்கா அது அமைஞ்சது. எனக்கு வந்து எரிக் சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்காரு. அவருடைய லவ் ஸ்டோரி, அப்புறம் உமன் மேன் உமன் சைல்டு, அந்த ஸ்டைல் அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைட்டிங் ஸ்டைல தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன். சார் இங்க குஷி 2க்கு இப்பயே பூஜை போட்டாரு. சோ அது யார வச்சு எடுப்பீங்க? பாப்போங்க, அதுக்கு இது குஷி அமையது எல்லாமே இறைவன் அமைச்சு கொடுக்கறதா, அப்படியே தான் வந்து பாத்துக்கலாம். ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மை ஆக்டிங் கேரியர். ஆமா இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீ பேர்ட், நான் அப்படி ஃப்ரீயாவே இருந்துருக்கேன். கண்டிப்பா பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. இல்ல அப்படி எனக்கு ஸ்டார்டிங்ல கேக்குறேன் சார். வந்து ஓகே 2 வேர்ல்ட் லெவல் ஹீரோஸ் வந்து அஜித் வந்து வாலி வந்து அவரோட வந்து ஒரு சாக்லேட் இமேஜ் இருந்தது. அப்போ கண்டிப்பா அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுத்து அஜித்தால இவ்வளவு டெலிவரி பண்ணும்போது எல்லாரும் அசத்து வச்சீங்க. அது உங்களோட பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க. குஷி வந்து விஜய்க்கு வந்து ஒரு சச்சினுக்கு அப்புறம் வந்து போட நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவரோட கேரியர்ல. அப்பதான் அந்த கிராஃப்ட் தூக்கிட்டு இருந்தது. ஆஸ் அன் ஆக்டர் நீங்க வந்து பல வெற்றிகளை பார்த்துருக்க தமிழ் தெலுங்குல. ஆனா ஒரு டைரக்டரா இன்னும் சில நடிகர்களை நீங்க உருவாக்கி இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கு. நீங்க அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுதான் அஜித் சார். நான் அவருக்கு கொடுக்கல, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அதுதான் அதோடைய ட்ரூத். ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்ல படம் எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன். நான் என்னைக்குமே நான் நடிகனாகணும் தான் ஆசைப்பட்டேன். ஒரு ஸ்டார் ஹீரோவாகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. என்னுடைய ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நியூ அப்போ அப்படி டச் பண்ணிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன். எனக்கு காலங்கள் சரியா அமைஞ்சு வரல. ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகன் ஆக்குவதற்காகத்தான். ஸோ அதனால எனக்கு இன்னும் நான் நிறைய பேரை இயக்கி இருக்கலாமோ அப்படின்னு ரிக்ரெட் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பட் இப்போ என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக தான் இப்போ இந்த கில்லர்ன்ற படத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால அதுதான் அது. ஸோ எனக்கு அதில் ரிக்ரெட் எதுவும் இல்லை. ஸோ நான் கரெக்டாக என்னுடைய லைஃப்பை நான் பிளான் பண்ணி எப்படி போடுறேனோ அது கரெக்டாக போகுது. தேங்க்யூ ஸோ மச். சூர்யா சார் இங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ ஆல்பர்ட் நடந்தது. கரெக்ட். அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்தினார். ஆமா. அதே மாதிரி மறுபடியும் அஜித் சார் கலந்துட்டு வாழ்த்த வாய்ப்பு இருக்கா இனிமேல்? எங்க அஜித் சார் தான் பிடிக்கவே முடியாது. அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்றாரு இல்லையா? அண்ணா எனக்கு இந்த குஷியில எனக்கு மெயின் குஷி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை. அத பண்ணிக்கணும். ஏன்னா இடுப்பு அழக எல்லா அழகும் ரசிக்க தெரிஞ்சங்க, ஒரு மனைவியின் அழக ரசிக்க தெரியாதா? இதுல விஜய்க்கு இளைய தளபதி போட்டிருக்கீங்க, சூர்யா மேடமுக்கு இளைய நிலான்னு போட்டிருக்கீங்க பட்டம். அது யாரு கொடுத்தது? நானாதான் கொடுத்தேன். அது என்ன அப்படின்னா ஒரு மூன் என்பது ஒரு 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 அழகான ஒரு விஷயம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு கூலா இருக்கும் இல்லையா? மூன் என்பது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு விஷயம். அதனுடைய ஒளியை வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வார்ம்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. ஸோ அது வந்து ஒரு நியூ ஆக்டரா அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. படத்துல அதே போல ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸை காமிச்சிருக்கீங்க. ஆமா. பழைய படங்கள் சில படங்களை காட்டிப்பாங்க, ஆனா இது தைரியமா கிளைமேக்ஸே ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சது அவர் ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னாரா? இல்ல என்னன்னா சார் எப்பவுமே சப்போர்ட் தான். அவர் வந்து ஏன்னா ஒரு விஷயம் நல்லா இருக்கும்போது அவருக்கு வந்து அவர் எதிர்த்து சொல்ல போறது இல்லை. நல்லா இருக்கிறதுக்கான சப்போர்ட்டா நல்ல நல்ல விஷயம் சப்போர்ட்டா பண்றதா அதை எதிர்த்து அவர் சொல்ல போறது இல்லை. இப்போ என்னன்னா நான் நேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமா அப்படியே படம் பாக்குற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது. இப்போ தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்துல நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம். பட் ஆனா இந்த படங்கள் ரீரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது எங்க படம்லாம் வரமாட்டுது, ஏன் இதை நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா சார், எதுவுமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த காலகட்டத்துல நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடைச்சு வந்தா தான் உண்டு. இங்க பாரதிராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே அந்த ரெட் கார்பெட் போட்டு கூட்டு வரல. எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் செல்வராவுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரல. நம்மளே உடைச்சு வந்து அந்த இடத்துல ஒரு இடத்த பிடிச்சிக்கணும், அவ்வளவுதான். சில நேரம் நம்மளுக்கே இடம் இல்லாமல் இருக்குது. எஸ்.ஜே. சூர்யா 2008 இருந்து 2015 வரைக்கும் எங்க இருந்தானே தெரியாம போயிடுச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது. ஒரு 7 சுத்துற மாதிரி சுத்திடுச்சு. அதுக்கு ஒண்ணுமா அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி அப்போ சினிமா என்பது என்னைக்குமே நல்லா இருக்கும். அந்த நல்லா இருக்கிற சினிமால நாம இருக்கோமான்னு பாத்துக்கணும், அவ்வளவுதான். உண்மையாவே கிட்டத்தட்ட 2000 ரிலீஸ் ஆன ஒரு குஷி இன்னைக்கு 2025 அதை பத்தி பேசி நம்ம உட்காந்துருக்கோம். இன்னைக்கு நம்மளோட லைம்லைட்ல படம் பண்ணிட்டு இறைவனுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னும் உத்வேகத்தோட இந்த குஷியை விட நான் சிறப்பா இப்ப பண்ணிட்டு இருக்க கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே ஒழிய மற்றபடி. ஸோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, அந்தந்த காலகட்டத்துல நம்மளா உடைச்சுதான் வெளியே வரணும். யாரும் நம்மள வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அதான் பாயிண்ட். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் மற்றவங்கன்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். ரத்னம் சார், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஈவினிங். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. சூப்பர் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சூர்யா. அண்ட் ஃபேமிலி ஷோ போடுங்க மீடியாக்கு. அதாவது எவ்ரிபடி ஷுட் என்ஜாய். நோ தி ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி இன்னும் கத்துவோம், கூத்தடிப்போம் எல்லாருமே. சரி, சவுண்ட் இந்த பக்கம் அதிகமா வந்துச்சா அந்த பக்கம் அதிகமா வந்துச்சா சொல்லுங்க. சவுண்ட் இந்த பக்கம். அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுல லேடிஸ் வந்து கட்டிப்பிடி அம்சுவர் கேக்குறாங்க. அப்போ ஆடியன்ஸ் இது வரைக்கும் கில்லியில பாத்தீங்கன்னா மாஸ் சாங்ஸ்,
சமீபத்தில் ஒரு டென்டல் டாக்டர் மீட் பண்ணுவாங்க. அவர் வந்து கில்லி ரிலீஸ் ஆகும்போது அவர் படமே பார்க்கல என் தியேட்டரில். ஒரு டாக்டர் சார் ரீ ரிலீஸில் 5 வாட்டி பார்த்தேன் சார். ஒரு டாக்டர் வந்து 5 வாட்டி பார்த்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ சார் கேட்டார்ல ரீ ரிலீஸ் திருப்பாங்க. இப்போ அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக படம் எடுத்தது. எல்லா படம் ரீ ரிலீஸ் எல்லாம் ஓடும்னு தெரியாது. அந்த படங்கள் வந்து திருப்பி இன்னைக்கும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க. இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நேச்சுரல் அப்படி தான், பணம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ரசித்த மாதிரி பெரிய வெற்றி நான் எதிர்பார்க்குறேன். சக்தி சார், உங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி. சொன்னேனே அதே நான் வச்சு கொடுக்கட்டும். சார் சக்தி சார், நீங்க வந்து பல புது படங்களையும் ரிலீஸ் பண்ணினே இருக்கீங்க. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிசினஸ் வைஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறது வந்து புதுசா ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களா இல்ல இந்த மாதிரி ரீ ரிலீஸ் படமா? ஏன்னா தொடர்ந்து நீங்க வந்து ரீ ரிலீஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க சார். வெற்றி படங்கள் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டான படங்கள் தான் சார். நான் உங்களுக்கு கம்பேரிட்டிவா நான் கேக்குறேன் சார். எதுக்கு கேக்குறேன்னா பிசினஸ் எப்படி இருக்குன்றது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி ஃபிலிம்ல பழைய படங்கள் இருக்கிற தரம் இப்ப இருக்கிற படங்களுக்கு இருக்குதா ஆடியன்ஸ் மத்தியில அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா அதை வச்சுதான் ரெவென்யூவே. சார் ரொம்ப நுட்பமான கேள்வி தான் கேட்பீங்க நீங்க எப்போதுமே. ஆக்சுவலா என்னன்னா பழைய படங்கள்ல வெற்றி அடைஞ்ச நல்ல படங்கள் மட்டும்தான் ரீ ரிலீஸ் பண்ணப்படுது. இப்ப புது படங்கள்ல வந்து நல்ல படங்களும் இருக்கு, சாதாரண படங்களும் இருக்கு. இப்ப ஒருவேளை இன்னைக்கு உள்ள நல்ல படங்கள் இன்னொரு 20 வருஷம் கழித்து ரீ ரிலீஸ் ஆகலாம். அதனால வந்து ரீ ரிலீஸை வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்றோம். அதனால அதோட வெற்றி வந்து ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சார். விஜயசூர்யா சார் குஷி 2 பத்தி பேசினாங்க. குஷி 2 வந்து இப்ப விஜய் சார் நிப்பாட்டிட்டாரு. ஆனா அவர் பையன் வந்து விஜய் சார் மாதிரி அவ்வளவு அழகா இருக்காரு. அவரை வச்சு எடுப்பீங்களா? அது வந்து ஜோதிகா மேடத்துக்கும் பெரிய பொண்ணு இருக்காங்க. அவங்கள வச்சு 2 பேர் வச்சு ரத்ன சார் வச்சு நீங்களே டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவீங்களா? நீங்களே ஒரு கேசியை ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க. Wonders cannot be made, wonders should happen. If wonder has to happen, it will happen. இல்ல நீங்களே நடிக்க வாய்ப்பு சூர்யா சார் நியூ படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டா? ஏன்னா நீங்க தான் ஹீரோ ப்ரொடியூசர். அது இல்லாம வந்து நடிப்பு அரக்கன். ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டுல நடிப்பு அரக்கன் இல்ல, யாரோ புதுசா ஒரு நடிப்பு அரக்கன் சொல்லிட்டு உங்களை மிமிக்ரி பண்றாங்க. அதுக்கு ஏதாவது பதில்? நியூ ரிலீஸ் பண்றேன். ஆமா, ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரசாத்ல தான் அதோடைய டிஜிடைசிங் நடந்துகிட்டு இருக்கு. டிஐ போய்கிட்டு இருக்கு. ஆமா, ப்ராசஸிங் தான் இருக்கு. அதனால மோஸ்ட் ப்ராபப்லி பிப்ரவரி சம்மர் அதை இது பண்ணலாம். லவர்ஸ் டேக்கு பண்ணிருக்கலாம். சார் இதுக்குதான் அப்பப்போ நீங்க பிரஸ் மீட்டுக்கு வரணுங்கிறது. நீங்க வந்திருந்தா கொஞ்சம் क्वेश्चंस கம்மியா இருந்திருக்கும். அவர் இளைய தளபதி விஜயா தான் என் கூட உட்காந்து பார்த்தாரு. அதை நல்லா ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஆக்சுவலா என்னன்னா தன்னுடைய வேலையை எல்லாரும் கரெக்டா பார்க்கும்போது அவர் அதை ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அந்த எல்லா சினிமா அவர் என்ஜாய் பண்ணி நடிச்சார். அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா பண்ணார். அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அப்படியே நல்லா உள் வாங்கிட்டு பண்ணுவார். நல்லா இருக்கு சார். அது இப்பதான் ஷூட்டிங் தானே போயிட்டு இருக்கோம். மொத்தம் எப்படி 85 நாள் ஷூட்டிங் வரும். இப்ப நான் 17 நாள் ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கேன். நான் அதை முடிச்சுட்டு போய் இப்ப ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாலும் இருக்குது. நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி. சோ थैंक यू. இந்த சனிக்கிழமை மாலையை அழகாக்குனதுக்காக குஷி 2 டீம் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ஹாப்பி. உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப ஹாப்பி. அதுவும் இப்படி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ல சந்திச்சு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. Thank you.